சென்ஸ்வுட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பாஜகவை சேர்ந்தவரும் நடிகையுமான திருமதி கஸ்தூரி சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், சமீப காலமா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் அப்படிங்கிறது களகட்டக்கூடிய ஒரு சம்பவங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லா கட்சிகளும் மக்களை தங்கள் பக்கம் கொண்டு வரதுக்காக பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க இந்த தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை எப்படி பாக்குறீங்க? ஒரு 4 முனை போட்டி வரப்போகுது அப்படின்னு போன வருஷமே நம்ம எல்லாருக்கும் தெரியும். அம் அப்ப இப்படி ஒரு டைட் ரேஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா, அப்ப அ திமுகவுக்கு எதிர்ப்பு வலுத்துக் கொண்டு இருந்தாலும், மற்ற கட்சிகள்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற தெளிவு கூட இல்லாம இருந்துச்சு. பட் ஐ திங்க் இப்போ எதுவுமே சொல்ல தெரியல. அம் டெய்லி ஒவ்வொரு இது மாறிக்கிட்டே இருக்கு சூழ்நிலை. பாருங்க, அம் என்ன நீங்க ஒரு 10 நாள் முன்னாடி கூட, அம் நான் ஏற்கனவே நெறைய தரம் இன்டர்வியூலலாம் நான் கலாய்ச்சு பேசியிருக்கேன். அரசியல்ல எல்லா கூட்டணியும் பார்த்தாச்சு. ஒன்லி அதிமுக, திமுக மட்டும் தான் கூட்டணி வைக்கல தமிழ்நாட்ல அப்படின்லாம் நான் கலாய்ச்சிருக்கேன். ஏறக்குறைய அது கூட நடந்துருச்சே. ஒரு ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் திமுகவுல போய் சேருவாருங்கிறதெல்லாம் கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள். அதுபோல எதிர்பார்க்கவே முடியும். ஐய்யய்ய! அ எதிர்பார்க்கவே முடியலங்கிறத தாண்டி, இதெல்லாம் அத விரிவாவே பேசுவோமே. அ திமுகவுடைய அந்த ரூ. 5,000 சிக்ஸரு, அ இப்படி கடைசி நிமிஷத்துல அ தே இதுல சொல்லுவாங்க. அ ஆங்கிலத்துல "தே ஹேவ் அ ட்ரிக் அப் தேர் ஸ்லீவ்" அப்படின்னு. கடைசி நிமிஷத்துல எங்கேருந்தோ 2 எக்ஸ்ட்ரா இது கொண்டு வந்து போடுறாங்க திமுகவுல. அ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சீமான் அ அவருக்கு இந்த 4 முனை போட்டியில அவர் ரொம்ப அஃபெக்ட் ஆவாரு. அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு தாட்டாவே இருந்துச்சு. அவர் என்னடான்னா, எல்லா கட்சிகள விட மிக அதிக அளவுல, மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்த கூட்டி மிரட்டுறாரு. அ விஜய் பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்குரிய ஒரு புது சக்தியாக உருவெடுத்திருக்கிறாரு புதுமுகம். அப்படின்னு கணிப்புகள்ல, கருத்து கணிப்புகள்லலாம் கூட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. 20% 30%லாம் பேச ஆரம்பிச்ச இடத்துல, அவரே இந்த போன சில மாதங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா அவரே தனக்கு குழி வெட்டிக்கிறாரோ! அப்படின்னு தோணுது. ஸோ இந்த மக்கள் எப்படி முடிவு பண்ண போறாங்கன்னு நிஜமா சொல்றேன். நாங்களும் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம். தெரியலங்க. சுத்தமா தெரியல. ஒண்ணே ஒண்ணு வேணா சொல்லலாம். இந்த எல்லா கட்சிகளும் சுறுசுறுப்பா செஞ்சுட்டு இருக்கிற வொர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல சுறுசுறுப்பு எங்க பிஜேபில தான் கொஞ்சம் ரொம்ப நிதானமா இருக்கு. ம் பிரதான் ம பிரதம மந்திரி மோடி அவர்கள் 3 முறை சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வரப்போறாரு. அத கேப்பிட்டலைஸ் பண்ற மாரி இங்க இன்னும் இவங்க யாரையும் ம் கட்சியில இன்னும் விருப்ப மனுவே எடுக்க ஆரம்பிக்கல. இதல்லல்ல. அது பாஜகவில். ஆமா. நெறைய இது நிஜமா என்ன நடக்கும்? அடுத்தது என்ன நடக்கும் என்று அ நம்மளால யூகிக்க முடியாத திருப்பங்கள் நிறைந்த ஒரு தேர்தலா தான் இருக்கு. இதுல நான் என்ன ஓபிஎஸ் அவர்கள தாங்க அத ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல. சத்தியமா சொல்றேன். நான் நம்பியிருக்கவே மாட்டேன். நீங்க சொல்லியிருந்தா கூட நான் அ ஜோசியம் கீசியம் சொல்லியிருந்தீங்கன்னா, "நீ எல்லாம் ஜோசியத்த விட்டுருப்பா. என்னப்பா பேசுற நீ? சிப்ப" அப்படின்னு சொல்லியிருப்பேன். போன வருஷம் நாம யாரா நெனச்சிருப்போமாங்க? ஆ இத எப்படி பார்க்கிறதுன்னு பார்த்தா, நம்பர் 1 நான் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் 1973ல அரசியல்ல முதல்ல பதவிக்கு வந்திருக்கிறார். 1973ல பொறுப்புக்கு வந்திருக்கிறார். அப்பல்லாம் நீங்களும் நானும் பொறக்கவே இல்ல. நீங்களா சின்ன பையன். எனக்கு கொஞ்சம் வயசு ஆகுது. நானே பொறக்கல. அப்படின்னா 50 வருடத்துக்கு மேற்பட்ட ஒரு அரசியல் வாழ்க்கையில 3 முறை அதிமுக முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தவரு, ம் திமுகல அதாவது ஒரு இயக்கம் வச்சு, அ அரசியல் வாழ்க்கையின் அந்திம காலத்தில் அவருக்கு இங்க அவருக்கு நடந்தத நான் நியாயப்படுத்தல. அவர் பொறுமையா இருந்தாரு. எப்படியும் தனக்கான அங்கீகாரத்த பெறணும் அப்படின்னு அவர் பொறுமையா தான் இருந்தாரு. அந்த அவருடைய பொறுமையும், அவருடைய
மதிப்பையும் எடப்பாடி ஐயா அவர்கள் குடுக்க மறந்துட்டார். குடுக்க தவறிட்டார். அப்படிதான் நான் சொல்லுவேன். தவறுதான் அது. ஐ டோன்ட் அக்ரி வித் இட் அட் ஆல். எனக்கு ரொம்ப வருத்தம். பார்லிமென்ட் எலெக்ஷன்ல எப்படி அவர் வந்து யாரையுமே மதிக்காம தனியா போனாரோ, அது எப்படிப்பட்ட ஒரு பெரிய தப்போ, ஏன்னா அத சொல்ல எனக்கு முழு உரிமை இருக்கு. ஏன்னா நெகோஷியேட் பண்ண ஆளு நானு. அவரு மதிக்கல. இப்பவும் அவர் வந்து சுத்தி இருக்கிறவங்க யாரையும் மதிக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். மதிக்க தவறுறார். தப்பு கணக்கு போடுறார். ஓபிஎஸ் ஒரு மக்களுக்கு தெரிந்த ஒரு அதிமுக மகன். அம்மாவால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருங்க. அம்மாவால எடப்பாடி ஐயா தேர்ந்தெடுக்கப்படல. அம்மாவால 3 முறை பன்னீர்செல்வம் ஐயா வந்து முதலமைச்சரா அம்மாவால் நிறுவப்பட்டவர். அவரே போய் திமுகல சேர்றாருங்கிறது, அதிமுகவுக்கு அவங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அது ஒரு பின்னடைவு தான். எனக்கு அது வருத்தம் தான். ஆனா, அத விட அது யாருக்கு கேவலம்னா, ஓபிஎஸ் ஐயாவுக்கு மிகப்பெரிய கேவலம். மக்களுக்கு நாட்டு மக்கள் கடுப்புல இருக்காங்க. கொதிச்சு போயிருக்காங்க திமுகக்கு எதிரா. அவன் வந்து எப்படி எத்த தின்னா பித்தம் தெளியுங்கிற அளவுல மிகப்பெரிய வெறுப்புல இருக்கிறாங்க திமுகக்கு மேல. அப்ப இவர் அங்க போய் சேர்றாருன்னா, எதுக்காக போய் சேர்றாரு? ஒரு சீட்டுக்காகவா? கமலஹாசன் போய் ராஜ்யசபாவுக்காக தன்னுடைய கட்சியை அடகு வச்சாரே, அதை விட இது கொடுமையா எனக்கு தோணுது. மிக தவறான தப்பு கணக்கு. அவர் வந்து அரசியல் வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம். என்ன சொல்ல முடியும்? ஆனா காத்திருந்து ஒண்ணுமே பலன் அளிக்கலன்னு சொல்றாங்களே மேம். அவருக்கு என்னங்க பலன் வேணும்? 50 வருஷத்துக்கு மேல அரசியல்ல இருக்காரு. இன்னும் என்ன பலன் தேடிக்கிட்டு இருக்கிறாரு அவரு? ஆ? இல்ல அதிமுக ஒருங்கிணைவுங்கிறது அவருடைய எண்ணமா இருக்குது இல்லீங்களா? இதுதான் அதுக்கு ஒருங்கிணைக்கிறதுக்கு வழியா? திமுகல சேர்றதுன்னா அப்ப அதிமுக ஒருங்கிணைஞ்சிருச்சா? இல்ல அது முடியலங்கிற இவர் ஒண்ணும் பட்சத்தினால தான் இல்லாம அவர் திமுகவுக்கு இவர் போயிருக்காரு. இவர் தனிப்பட்ட ஒரு குரலா ஒலிச்சிருந்தா நம்ம இந்த கேள்விய கேட்க மாட்டோங்க. ஆ? போய் திமுகல சேரும்போது இத விட ஒரு கேவலம் இருக்கா? தவறான ஒரு முடிவு இல்லையா? அப்புறம் என்ன சொல்றது? எல்லாரும் வெளிய அரசல் புரசலா பேசிக்கிட்டு இருந்தாங்க. கட்டுமானத்துல கூட்டணியில ஏற்கனவே இருந்தவர்கள், இப்ப கட்சியிலும் கூட்டணியாக இணைந்து விட்டார்கள். அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. நமக்கு தெரியாம வியாபார ம ம இணைப்புல இருந்தவங்க, இன்னைக்கு தெரிஞ்ச வியாபார கூட்டணிக்கு வந்துட்டாங்க. இத வியாபாரமா தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாரு, இந்த மாரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவ சவக்குழிக்கு தள்ளக்கூடிய வேலைகள செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்ற இல்லங்க. மாரி சொல்றாரு. அ எடப்பாடி ஐயா மேல ஓபிஎஸ் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்ட நான் கூட வந்து ஏற்றுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவு தீவிரமா சொல்லல. அவருக்கு இபிஎஸ் ஐயா அவர்களுக்கு கட்சியுடைய ஒட்டுமொத்த பலமும் ஆதரவும் இருக்குது. இது எத்தனையோ காலமா புகஞ்சுகிட்டு இருக்கிற விஷயம் தான். ஒண்ணும் புதுசு இல்ல. அதனால தான் அவங்க தோத்தாங்க. பிளவுபட்ட அதிமுக இருந்ததுனால தான் 21லயே தோத்தாங்க. அந்த மாரி திருப்பி ஆகக்கூடாதுங்கிறது தான் என் நெனப்பா இருக்குதே தவிர, எ மத்தபடிக்கு எடப்பாடி ஐயா அவர்களுடைய அரசியல் முதிர்ச்சிய பத்தி பேசுறதுக்கெல்லாம் தேவையே இல்ல. அவருக்கு தெரியும். என்னோட கட்சிய எப்படி நடத்தணுங்கிறதும் தெரியும். நாட்ட எப்படி நடத்தணும்னும் அவருக்கு நல்லாவே தெரியும். கரோனா காலத்துல மிக அ சிறப்பாக செயல்பட்ட ஒரு முதலமைச்சர். ஏன்னா, அப்ப அவர் வந்ததும் அதான் வந்துச்சு. அவர் இருந்த 3 வருஷமும் கரோனால தான் நம்ம இருந்தோம். அ அவரு அதெல்லாம் ரொம்ப சிறப்பா செயல்பட்டாரு. அதெல்லாம் நம்ம ஒண்ணும் குறை சொல்றதுக்கு இல்ல. பட் அரசியல் ரீதியாக ஒரு வெற்றி இலக்கை நோக்கி போகணும்னா, இன்னைக்கு திமுக பாருங்க. 10 ஓட்டு ஒருத்தங்களால ஆனா 21ல நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல ஏன்னா அமமுக அப்ப தனியா இருந்தாங்க. ஆம் கமலு தனியா இருந்தார். இஃப் யூ ரிமெம்பர். அவங்கலாம் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் 300 ஓட்டு, 1000 ஓட்டு இவ்வளதான். 1000க்கு மேலலாம் கிடையாது. இதுல வெற்றி வாய்ப்பையே வந்து அவங்க வந்து மாத்தி அமைச்சாங்க. நெறைய இடங்களுக்குள்ள வெற்றி பெற்றவர்களுக்கும், அதிமுக பிரமுகருக்கும் பார்த்தீங்கன்னா, 300 ஓட்டு வித்தியாசத்துல தோத்து போயிருப்பாங்க. எம்எல்ஏ சீட்ட. இப்படி இருந்த இடத்துல, இப்ப நாம அந்த 300 ஓட்டையும் கவரத்தான் முயற்சிக்கணுமே தவிர, இன்னும் 4 பேர கட்சிய விட்டு அனுப்பக்கூடாது. செங்கோட்டையன அனுப்பிச்சதே நான் தப்புன்றேன். செங்கோட்டையன் அவர்கள், ஐயா எ தினகரனும், எடப்பாடியும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு, அவர நீங்க அனுப்பிச்சுப்புட்டு, கடைசியில நீங்க அத தான் செஞ்சீங்க. 2 பேரும் சேர்ந்து தான் நிக்கிறீங்க. ஒரே மேடையில தான் நிக்கிறீங்க. அப்ப செங்கோட்டையன் அவன் என்னாத்துக்கு நடுவுல அவர் பருத்தி மூட்டை கோடவுன்லயே இருந்திருக்கலாமே. அவர ஏன் அனுப்பிச்சாங்க? அவரு என்னத்த இதத்தானய்யா நான் சொன்னேன் அப்படின்னு அவர் யோசிச்சாரா இல்லையா?
அத அத போல அதுக்கு அந்த ஒரு 6% அமமுகவுக்கு வந்த 3லிருந்து 6% ஓட்டுக்களை நீங்க வந்து சமன்படுத்தும் பொழுது, மற்ற ஓட்டுக்களையும் விடக்கூடாது. இன்னைக்கு திமுகவுல பாருங்க, ஆ நெறைய அதிருப்தி எம்.எல்.ஏக்கள். எல்லாரும் அங்கத்தான் போய் சேர்றாங்க. அதிமுகலேருந்து நேரா திமுகவுக்கு போறாங்க. இப்ப ஓபிஎஸ் ஐயா போறதும், செங்கோட்டையன் ஐயா வெளிய போறதும்லாம் வந்து 10 ஓட்டா இருந்தா கூட அது அதிமுகவுக்கு நஷ்டம் தான். 10 ஓட்டா இருந்தா கூட அது திமுகவுக்கு லாபம் தான். கலைஞர் ஐயா இருந்த வரைக்கும் அவர் அப்படிதான். ரொம்ப விட்டு குடுத்துருவாருங்க. திமுகவுக்கு சீட்டுங்கிறத விட எல்லாருக்கும் எப்படியாவது ஒரு 2 சீட்டாவது அக்காமடேட் பண்ணிருவாரு. அவங்க கூட்டணிக்குள்ள போனா, அதுக்கப்புறம் அந்த கூட்டணியிலேருந்து வெளிய யாரும் போகவே மாட்டாங்க. வைகோ மாதிரி கட்சி தலைவர்கள் அந்த இத விட்டுடுங்க. இந்த உதிரி கட்சிகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கூட்டணியில திமுக கூட்டணியில போனாங்கன்னா, அதுக்கப்புறம் அங்கேயே தான் இருப்பாங்க. இப்போ 21ல அவங்க வந்து தேர்தல சந்திச்சிருக்கிறாங்க. அந்த காங்கிரஸ், விசிகே காங்கிரஸ் வந்து ஏதோ விஜய் கிட்ட போறேன்னு பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டு இருந்தாலும், போற ஐடியா கிடையாது அவங்களுக்கு. அப்படியெல்லாம் பூச்சாண்டி காமிச்சு இன்னும் ஒரு 10 கல்லாக்கா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஆம் விசிகே, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், கம்யூனிஸ்ட், அ கொங்கு மக்கள் கட்சி இப்படி இருக்கிறவங்க யாரு தமிழக வாழ்வுரிமை கழகம் யாரையுமே அவங்க வந்து விட்டு குடுக்கலையே இப்பவும். யாருமே அவங்க கட்சிய விட்டு கூட்டணி விட்டு வெளிய போகலையே. எல்லாரும் திருப்பி போய் அங்க சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்களே. இல்லீங்களா? தேமுதிக போயிடுச்சுங்க. ம். தேமுதிக போயிடுச்சு. என்டிஏலேருந்து. தேமுதிக போயிருச்சு. இன்னைக்கு ஓபிஎஸ் ஐயா போயிட்டாரு. அவங்க சின்ன சின்ன எஸ்.வி. சேகர கூட அவங்க விட்டு வைக்கிறது இல்ல. அரவணைச்சுக்கிறாங்க. 10 ஓட்டு இல்ல. 1 ஓட்டு இருந்தா கூட எஸ்.வி. சேகர் ஐயா வீட்டுல மொத்தம் அவரோட சேர்த்து 4 ஓட்டு தான் இருக்கு. அந்த 4 ஓட்டுக்கு கூட அவங்க வந்து அரவணைச்சுக்கிறாங்க. மரியாதை குடுக்குறாங்கங்கும் பொழுது, இந்த ஸ்ட்ராட்டஜிய ஏன் தவற விடுறாங்க? அம் ஏடிஎம்கே, என்டிஏ கூட்டணிலங்கிறது எனக்கு புரியாத புதிரா இருக்கு. அது பாஜகல இருந்தே நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். பாஜகல இப்ப நான் உங்ககிட்ட வெளிய சொல்றேங்க. இத்தன நாள் உள்ள சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான் இது. எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான். அப்ப வெற்றி யார் பக்கம் போகும் அப்படின்னு பார்க்குறீங்க மேம்? ஆ இந்த மாதிரி எல்லாம் இப்ப திமுகவ பொறுத்தவரைக்கும் அவங்க தோக்க போறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு, அதுக்கேத்த மாரி அவங்க வேலை செய்றாங்கங்க. அவங்கள மேல பயங்கரமான அதிருப்தி இருக்குங்கிறது தெரிஞ்சு, தடாலடியா ரூ. 5000 குடுக்குறது. ஊருப்பட்டவங்கள எல்லாம் தங்க பக்கம் இழுக்கிறதுன்னு அவங்க தங்களுடைய தோல்வியை தவிர்க்க அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி கூட்டணியா இருக்க வேண்டியனா, தினகரனும் இபிஎஸ் ஐயா அவர்களும் சேர்ந்தப்போ மதுராந்தகத்துல ஒரு பெரிய பிரம்மாண்டமான என்டிஏ அறிமுக கூட்டம் நடந்தப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த கூட்டணி வந்து நல்ல ஏன்னா அதுக்கு முன்னாடி அங்க வந்து எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன இடத்துல ஒரு நல்ல கன்சால்டேட் ஆயிருக்குது அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுலயே இப்போ தேமுதிக இல்ல. அதிலேயே இப்போ இன்னொரு ஓபிஎஸ்ங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டர்லாம் கிடையாது. இருந்தாலும் இருக்கும் பொழுது பெரிய ஃபேக்டரோ இல்லையோ, இல்லாத போது அவங்கள வச்சு எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்னு நமக்கு சொல்ல முடியாது. என் ஃபீலிங் அது. அ அந்த ஒரு வெற்றிய அங்க ஆரம்பிச்ச மொமெண்டத்த திருப்பி அதே வேகத்துல இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அந்த வேகம் இன்னும் என்டிஏ கூட்டணிக்குள்ள இன்னும் இன்கிரீஸ் ஆகணும். இன்னும் அங்க மத்த கட்சிகள்லாம் வந்து வேட்பாளர் தேர்வே நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ தாவேகா வந்து சுத்தமா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத கட்சிங்க. ஓகே. நான் இத பத்தி தான் நம்ம பேசணும் மேம். என்னன்னா, தாவேகாவினுடைய அரசியல் பிரவேசத்தப்போ அதுக்கான ஆதரவும் இருக்குது. இன்னொரு பக்கம் அதுக்கான எதிர்ப்பும் இருக்குது. அ இதுல நீங்க எப்படி பார்க்குறீங்க மேம்? இல்லங்க ஜனநாயக நாட்டுல ஆதரவு என்ன, எதிர்ப்பு என்னங்க? ஒரு கட்சி வருது, ஒரு புது காற்றை கொண்டு வருகிறது இந்த அரசியல் சூழலில்னு சொன்னா, அத நாம வந்து ரொம்ப வரவேற்கிறோம். ஜனநாயக நாட்டுல எத்தன கட்சிகள் இருக்கோ, மக்களுக்கு எத்தன ஆப்ஷன் இருக்கோ, அத்தனைக்கு அத்தன நல்லதுன்னு நம்ம வரவேற்கிறோம். இந்த மெகா கூட்டணிகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஆக்சுவலி கம்மியாகும் மக்களுக்கு. ஃப்ரம் அ அகாடமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். when you have many parties, a multi-party system gives option to the people. நோட்டாவுக்கு போகாம ஒரு நல்ல கட்சிக்கு போடலாமே அப்படிங்கிற ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கிறத நான் வரவேற்கிறேன். ஆனா
விஜய் அவர்கள் புது காற்றா இல்லாம பழைய கஞ்சியா இருக்கிறாரு அப்படிங்கிறது வர வர தெரிஞ்சுக்கிட்டே வருது. அதுதான் வந்து இந்த இடத்துல ரொம்ப ஆ வருத்தத்துக்குரிய ஒரு ஏமாற்றத்துக்குரிய விஷயம். இன்னும் சொல்லப்போனா, "அட எல்லாரும் போல தான் இவரு இருக்கிறாரு" அப்படின்னு சொன்னா கூட, "பரவால்ல தம்பி, இவர் எல்லார போல கூட இல்ல." ஒரு குறைந்தபட்ச தலைமை பண்ப கூட அவர் வந்து வெளிப்படுத்தவே இல்ல. அவங்க கட்சியில இருக்கிற 2ஆம் கட்ட பேச்சாளர்கள் பேசுற அளவு கூட அவர் பேசுறதில்ல. 40 பேர் இறந்தாங்கன்னா சும்மா கிடையாதுங்க. அதெல்லாம் வந்து இன்னொரு ஒரு தேர்ந்த அரசியல்வாதியா இருந்தா எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க? இவருடைய அனுபவமின்மை, அக்கறையின்மை இதெல்லாம் அதுல தெரியுதுங்க. சாரி நான் வந்து விஜய் வந்து அ ஒரு புதிய மாற்றமா இருப்பாரோ அப்படின்னு நெனச்ச ஆளு. இப்ப நான் அந்த ஏமாற்றத்த ம். ஓப்பனா உங்ககிட்ட ஷேர் பண்றேன். எனக்கு அவரு இன்னைக்கு மாற்றம் வர வாய்ப்பில்லன்றீங்க. இல்லங்க. மாற்றம் வர ம். அதாவது ஒ ஒண்ணு எல்லாரும் சொல்றாங்க, தனிப்பட்ட வாழ்க்கைய பேசக்கூடாது. அ அ ம். அரசியல் வேறு, சொந்த வாழ்க்கை வேறு. இத நம்ம ஒத்துக்கிறோம். ஆமா. ஆனா தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும், எ அ எப்பவுமே தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், அரசியலுக்கும் ஒரு ஒரு சம்பந்தம், ஒரு பந்தம் எப்பவுமே இருந்துட்டே தான் இருந்திருக்கு. திமுக எதுக்காகங்க ஆரம்பிச்சாங்க? அண்ணா எதுக்கு திமுக ஆரம்பிச்சாரு? கொள்கை ரீதியான பிளவுக்காகவா? இல்ல சொந்த விருப்பு வெறுப்புல வந்துச்சா? பெரியாரோட சண்டை போட்டுட்டு தானே ஆரம்பிச்சாரு. பெரியார் திருமணம் பண்ணி, ஆமா. அ ம ம அது ஒரு பெரிய பிரச்சனையாயி தானே, அவங்க மணியம்மைய போய் கல்யாணம் இல்ல அது பண்ணிட்டாரு. மட்டும் இல்ல. அதனால தான் இல்ல திமுக. அது மட்டும் இல்ல. ம். இல்ல அது மட்டும் இல்ல. அவங்க தேர்தல் பாதையில போவதாக முடிவெடுத்து, அதனால தான் தந்தை பெரியார் அவர்களை பிரிஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான கருத்துக்கள் இருக்குதேங்க மேம். ஐயா அண்ணா அவர்களே வந்து இத காரணமா சொல்லி தான் வந்திருக்காரு. நாம என்ன புதுசா சொல்லப் போறோமா? திமுக ம். பெரியாரிடமிருந்து பிரிவதற்கான காரணமாக அண்ணா அவர்கள் எத சொன்னாரு? தேர்தல சந்திக்க போறோம்ன்றதையா சொன்னாரு? மகள் வயசுல ஒருத்தர் தேர்தல் பாதையில கட்டுகிறாரு. அ எ எ க க இயக்கத்துல இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து சம்பத்து, அண்ணாதுரை இந்த 2 பேரு. அவங்கள அப்படியே புறந்தள்ளிட்டு, ஒட்டுமொத்தமா அ இவரு மணியம்மைய வச்சு கண்ட்ரோல் பண்றாரு ப்ராப்பர்ட்டிய. சொத்து தகராறு தாங்க அது. சொத்து தகராறு அது. ம். சரி அத விடுங்க. அடுத்தது இது வருது. சேவல், புறா அப்படின்னு வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? சேவல், புறான்னு ம். வந்துச்சு. அப்ப இந்த தமிழ்நாடு தனிப்பட்ட வாழ்க்கைய பேசாம இருந்துச்சா? சேவலுங்கிறது அம்மா ஜெயலலிதா. புறா சின்னம், இரட்டை புறா சின்னம் வந்து வி.என். ஜானகி அம்மையார். அ ம். அப்ப ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் புறாவுல ஜானகி அம்மையாருக்கு உறுதுணையா நிக்கிறாரு. இன்று இபிஎஸ் ஐயாலாம் அப்பவே சேவல் சின்னத்துல நின்றவரு. இவரு அப்ப தனிப்பட்ட வாழ்க்கைய தமிழ்நாடு பேசாம இருந்துச்சா? ம். தனிப்பட்ட வாழ்க்கை சரி. எப்பவுமே எப்ப பேசாது தெரியுமா? திமுக ஆட்சியில இருக்கும்போது தான் எப்பவுமே தனிப்பட்ட வாழ்க்கை பேசாது. ஏன்னா திமுகவுல இருக்கக்கூடியவர்கள்ல முக்காவாசி பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பேசினா ரொம்ப பேசுறவங்களுக்கு வெட்கமாயிரும் அப்படிங்கிறதுனால பேச மாட்டாங்க. அரசியல பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது ரொம்ப தேவையாங்க மேம். ஏன்னா அது ஒரு கேள்வியா ஏங்க இருக்குதுங்களே. எப்படி நீங்க உலக அரசியல் எடுத்துக்கோங்க. மகாபாரத போர் ஒரு பெண் பாஞ்சாலியின் காரணமாக அ அந்த பெண்ணின் சிரிப்பு காரணமாக பொம்பள சிரிச்சா போச்சு, புகையல விரிச்சா போச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஊர் பக்கம் சாதாரணமா சொல்லுவாங்க. அந்த பெண் பாஞ்சாலிங்க. பொம்பள சிரிச்சா போச்சுன்றது மகாபாரதத்த குறிப்பிடுகிறது. புரியுதா உங்களுக்கு? துரியோதனன பார்த்து துரியோதனன் வழுக்கி விழுந்துட்டான் தண்ணிக்குள்ளார. சிரிச்சுட்டா பாஞ்சாலி. அந்த கரத்துல மகாபாரத போரே வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஹெலன் ஆஃப் ட்ராய் யாருங்க? ஹெலன் ஆஃப் ட்ராய் அ கிரேக்க மன்னனுடைய மனைவி. அவள வந்து பாரிஸ் வந்து லவ் பண்ணி இழுத்துட்டு ஓடி போயிட்டான். ட்ராஜன் வார் எதனால வந்தது? மிகப்பெரிய போர்கள் எதனால வருது? சித்தூர் ராணி பத்மினியால ஒரு போர் வந்துச்சுங்க தமிழ்நாட்டுல. சோ, ம். நீங்க வந்து எ எத்தன அப்படி சொல்றது நம்ம? ஆங்கிலேய பிரிட்டிஷ்காரனுடைய வரலாறு எடுப்போமா? இன்னைக்கு வந்து குவீன் எலிசபெத், கிங் சார்ல்ஸ் இவங்கலாம் வந்து ஆட்சியில இருக்கிறாங்களே, அவங்க வந்து எப்படி வந்தாங்க? ஆட்சி பரம்பரையுமே எதனால மாறுது? பெண்கள் அரசாளக்கூடாது அப்படின்னு இருந்த இடத்துல, அ ஹென்றி தி 8க்கு வந்து அவன் எல்லாரும் எ அவனுக்கு அத்தன மனைவிமார்கள். கடைசியில எலிசபெத் ஃபர்ஸ்ட் மட்டும் தான் மிச்சம்.
அவனுக்கு சந்ததியர்ல. அங்க சர்ச்சே மாத்திவிட்டான். இங்கிலாந்து மன்னர் தன்னுடைய கள்ளக்காதலை அங்கீகரிக்க முடியவில்லை. தனக்கு விவாகரத்து குடுக்க முடியல சர்ச்சால. சர்ச் சொல்லுது, "அதெல்லாம் கிடையாதுப்பா. கட்டினவளோட நீ குடும்பம் நடத்தணும்" அப்படின்னு. உடனே மன்னரு சர்ச் என்ன சொல்றது? சர்ச்சையே நான் கேன்சல் பண்றேன்னு சொல்லி சர்ச்ச ஒழிச்சு கட்டிட்டாரு. அங்க கேத்தலிக் சர்ச் கிடையாது. ஆங்கிலிக்கன் சர்ச். இதெல்லாம் ஒரு சமூக மாற்றத்தையே ஆன் பாலியன் அப்படிங்கிற ஒரு பெண் தானே உருவாக்குறா. மேரி அந்தோனெட் ம். அப்படிங்கிற பெண் தானே பிரெஞ்சு புரட்சியின் முகமாக இருக்கிறார். ஜோன் ஆஃப் ஆர்க் தானே அதற்கு முன்னாடி ஒரு முகமாக இருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கைய வந்து பேச முடியாதுன்னுலாம் இல்ல. தனிப்பட்ட வாழ்க்கையே இல்ல. தலைமை பண்புல அ ரொம்ப அழகான ஒரு ஆங்கில இது இருக்கு. சீசர்ஸ் வைஃப் மஸ்ட் பி பியாண்ட் ரிப்ரோச் அப்படின்னு ஒரு சீசருடைய மனைவி குற்றத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்கணும் அப்படின்னு சீசர் ஜூலியஸ் சீசர் சொல்லி தன் மனைவிய அவர் வந்து தண்டிக்கிறார். எதுக்காகன்னு சொன்னா சொந்த வாழ்க்கை. மனைவிக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா தலைமை பண்புல தனிப்பட்ட வாழ்க்கை வருதுங்க. நம்ம வந்து வம்புக்காக பேசல. நீங்க பாட்டுக்கு ஓரமா இருந்தீங்கன்னா அது வேற. பட் அப்பா, அம்மாவ சரியா பாத்துக்க முடியாதவங்க, புள்ளைங்கள சரியா பாத்துக்க முடியாதவங்க, மனைவிய சரியா பாத்துக்க முடியாதவங்க, நாட்டு மக்களை எப்படி பாத்துக்குவாங்க? தனிப்பட்ட ஒரு சுய கட்டுப்பாடோ, சுய மரியாதையோ நிலைநிறுத்திக்காதவங்க, நாட்டு மக்களை எப்படி பாத்துக்குவாங்கன்னு கேள்வி கேட்க தான் கேட்பாங்க. யாரு கேட்கணும்? ஆனா இது தமிழ்நாட்டுல யாரும் கேட்க ஆனா முடியாது. ஏன்னா கேட்கறதுக்கு இங்க யாருக்குமே ரைட் கிடையாது. ஒருத்தருடைய யோக்கியத்தையும் சரி கிடையாது. இங்க யாரு கேட்க முடியும்? அத தான் நாம பேச முடியும். இங்க யாருக்கும் இன்னொருத்தர வந்து கை காட்டுறதுக்கு தகுதி கிடையாது. அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். உங்களுடைய நேரத்த ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு மிக நன்றிங்க மேம்.